வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா. சைகை மொழிக்காக என்னுடன் ரூத் எபினேசர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனிநபர்களை தற்சார்பு உடையவர்களாக மாற்றி அதிகாரமளிக்க கல்வியே வலுவான வழிமுறை. பழங்குடியினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுரை. தெலுங்கானா மாநில உதய தினம். குடியரசுத் தலைவர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. எபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த இரண்டாவது மருத்துவ தொகுப்பை அனுப்பியது இந்தியா. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனா உள்ளிட்ட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்பு. தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அரசு மருத்துவர்கள், செவிலியர் உரிய நேரத்தில் பணிக்கு வருவதை உறுதி செய்ய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிக்க தடை. தாவேக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மேகதாது அணை கட்ட கர்நாடகத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். பருத்தி இறக்குமதிக்கான சுங்கவரி விலக்கு அறிவிப்பு. மத்திய அரசிற்கு ஜவுளி தொழில்துறையினர் நன்றி. டென்மார்க்கில் கூட்டணி ஆட்சிக்கான ஒப்பந்தம். 3வது முறையாக பிரதமராகிறார் மெட்டே ஃபிரெட்ரிக்சன். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் டாண்டனில் இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. விரிவான செய்திகள். கல்வி என்பது தனிநபர்களை தற்சார்பு உடையவர்களாக மாற்றி அதிகாரமளித்தலுக்கான வலுவான வழிமுறை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கல்வி உதவித்தொகை திட்ட பயனாளிகள் இடையே பேசிய அவர், சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேற்றம் அளித்தால் மட்டுமே உண்மையான வளர்ச்சி எட்ட முடியும் என்றார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியின மக்கள் உயர்கல்வியும் புதிய வாய்ப்புகளையும் பெறுவதற்கு பெரிதும் உதவி உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் திறமைக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை என்று கூறிய குடியரசுத் தலைவர், சரியான தளத்தை தேர்வு செய்து முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். जनजातीय समुदाय के युवाओं को आगे बढ़ाने के लिए अनेक योजनाओं के माध्यम से निरंतर प्रयास कर रहे हैं. छात्रवृत्ति योजना केवल आर्थिक सहायता नहीं है, ये युवाओं के सपनों को पंख देने का माध्यम है. ये उन युवाओं के जीवन में नई संभावनाओं का द्वार खोलती है. தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ஆந்திர மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நாட்டின் 29வது மாநிலமாக தெலுங்கானா உருவாக்கப்பட்டது. இந்த நாளை தெலுங்கானா தினமாக அம்மாநில மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நாளை ஒட்டி தெலுங்கானா சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் மூவர்ண விளக்குகளால் ஒளிரச் செய்யப்பட்டன. தெலுங்கானா மாநில உதய தினத்தை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சியில் தெலுங்கானா மாநிலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார்.
குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் உயிரோட்டமான மரபுகளையும் வரமாக பெற்ற தெலுங்கானா மாநிலம் தனது மக்களின் படைப்பாற்றல், புதுமை சிந்தனை, கடின உழைப்பு மற்றும் மன உறுதி ஆகியவற்றின் வாயிலாக நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்களிப்பை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில் முனைவிற்கும் தெலுங்கானா மக்கள் பெயர் பெற்றவர்கள் என்றும் மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த 2வது மருத்துவ தொகுப்பை இந்தியா அனுப்பியுள்ளது. இதில் மருந்துகள், நோய் கண்டறியும் உபகரணங்கள், ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நோய் கட்டுப்பாட்டிற்கான ஆப்பிரிக்க மையங்களுக்கு இந்த 2வது மருத்துவ தொகுதி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 43 டன் எடை கொண்ட இந்த தொகுப்பு பொது சுகாதார முன்னேற்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24ஆம் தேதி 1வது மருத்துவ தொகுப்பு அனுப்பப்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்ட 5 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி, தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இன்று பதவியேற்றனர். I, Venkata Subramani Mohana, having been appointed a judge of the Supreme Court of India, having been appointed a judge of the Supreme Court of India, do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance to That the I will- Constitution of India as by law established, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will, perform the duties of my office without fear or favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. and that I will uphold the Constitution and the laws. தமிழகத்தை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ஒருவர் நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற வரலாற்றில் இந்த உயர் பதவியை நேரடியாக அடையும் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி என்ற பெருமையையும், நாடு முழுவதிலும் இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்த 2வது பெண்மணி இவராவார். கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நீதிபதி மோகனா கோவை சட்டக்கல்லூரியில் 1983ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பை முடித்தார். உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக சுமார் 40 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். அரசியல் சாசனம் மற்றும் சிவில் வழக்குகளில் நிபுணத்துவம் வாய்ந்தவர். இந்திய ராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர ஆணையம் பெற்றுத்தந்த முக்கிய வழக்கறிஞர் குழுவில் மோகனாவும் ஒருவராவார். 1950ஆம் ஆண்டு முதல் வழக்கறிஞர் தொழிலிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட 11வது நபர் மோகனா ஆவார். மேலும் முன்னாள் நீதிபதி இந்து மல்ஹோத்ராவிற்கு பிறகு நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட 2வது பெண் வழக்கறிஞர் என்ற பெருமையையும் மோகனா பெற்றுள்ளார். இன்று நீதிபதியாக பதவியேற்றுள்ள மோகனா 2031 ஜூன் மாதம் தனது 65 வயது வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்ற வாய்ப்புள்ளது. கேரளம் சட்டப்பேரவையின் துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஷானிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் ஷானிமூலுக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. எதிர்க்கட்சி வேட்பாளர் முகமது மோசின் 34 வாக்குகள் பெற்றார். பாஜகவின் 3 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். நேபாள நாட்டின் ஆளும் கட்சியான ராஷ்டிரிய சுதந்திரா கட்சியின் தலைவர் ரபில் அமித்சான் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு இன்று புதுதில்லியில் பாஜக தலைவர் நிதின் நபினை சந்தித்தது. இந்த நிகழ்ச்சியின் போது கட்சியின் மூத்த தலைவர்களையும் அக்குழுவினர் சந்தித்தனர். பாஜகவிற்கும் ஆர்எஸ்பிக்கும் இடையே கட்சி ரீதியிலான அமைப்புகளை வலுப்படுத்துவது பற்றி அவர்கள் கலந்துரையாடினார்கள். கட்சி அமைப்பு மற்றும் ஜனநாயக நடைமுறைகள், மக்களை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படும் அரசியல் நிகழ்வுகள் குறித்து கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2600 கிராம் தங்கத்தை வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மும்பை விமான நிலையத்தில் மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையில் கடத்தல் தங்கம் பிடிபட்டுள்ளது. 24 கேரட் மதிப்புள்ள இந்த தங்கம் நவி மும்பையை சேர்ந்த ஒரு நகை வியாபாரிக்காக கடத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதுகுறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள், மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள், 7 நாட்களின் ரீவைண்ட், துல்லியமாக அரை மணி நேரத்தில். இது இந்தியா இந்த வாரம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் இன்று நேரில் சந்தித்து பேசினார். சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். அதன் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் விஜயை நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களையும் பூங்கொத்தையும் பகிர்ந்து கொண்டார். இது முற்றிலும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் மற்றும் தவேகாவின் முக்கிய நிர்வாகிகளும் உடனிருந்தனர். தேநீர் கடைகள், உணவு விடுதிகளில் குழந்தைகளை பணிக்கு அமர்த்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் எச்சரித்துள்ளார். சென்னை அயனாவரத்தில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். மருத்துவமனை வளாகம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக வந்த புகார்களை அடுத்து ஆய்வு நடத்தியதாகவும் மருத்துவமனையை தூய்மையாக வைத்திருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாகவும் அவர் கூறினார். தொழிலாளர்கள், குழந்தை தொழிலாளர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு அதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸோ நம்ம அதை எடுப்போம். இப்போ நம்ம நியூ கவர்மெண்ட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் நம்ம பதவி ஏற்க ஆயிருக்கு. உறுதியாக சொல்கிறோம், கண்டிப்பாக அதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்படும். அதை இது ஏதாவது ஹோட்டல்ஸ்லேயோ எதில் இருந்தாலும் அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம பண்ணலாம் தான் சார். இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க சார், இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நிறையா இது செக்கிங்லாம் இருக்கும் சார். நாமக்கல்லில் பாலியல் துன்புறுத்தலால் 2 சிறுமிகள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 2 சிறுமிகளை அமைச்சர் விஜயலட்சுமி நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் பாதுகாப்பு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 2 குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
காலையில் எனக்கு தகவல் கிடைச்சோன்னே எஸ்பிடி டிஎஸ்பிடி சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லியாச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆரும் போட்டு ரிமாண்ட் பண்ணி கொண்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு. சிஎம்க்கு வந்து தகவல் கேட்ட உடனே அவர் எல்லா தகவலும் கேட்டார். அவங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை உதவிகளும் பண்ண சொல்லியிருக்காரு. எந்த தாமதமும் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. கூடி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு தண்டனை வழங்கப்படும். பருத்தி இறக்குமதிக்கான சுங்கவரியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசிற்கு ஜவுளி தொழில்துறையினர் நன்றி தெரிவித்துள்ளனர். கோவையில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் துரை பழனிசாமி, சுங்கவரியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள நடவடிக்கை ஜவுளி தொழிலுக்கு ஊக்கம் அளிக்கும் என்று தெரிவித்தார். இதனை அறிவித்த மத்திய அரசிற்கும் பிரதமர் மற்றும் தொடர்புடைய அமைச்சர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இந்த வரி நீக்கம் ஒரு நிலையான போட்டித்திறனை கொண்டு வந்து விரைவில் அமலாக உள்ள பிரிட்டன், ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் இதர வரியில்லா ஒப்பந்தங்களின் பயனை அடைய உதவும் என்று அவர் கூறினார். Everyone for getting the 11% import duty on cotton. இந்த 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மாதத்துக்கு இந்த ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் திருப்பி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. நிறையா எஃப்டிஏஸ் எல்லாம் நிறையா சைன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பிஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸுக்கு. இந்த கூட்டத்தில் இந்திய ஜவுளி சம்மேளன தலைவர் அஸ்வின் சந்திரன், பருத்தி ஜவுளி ஏற்றுமதி கழக துணைத் தலைவர் ரவிசாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவர்கள், செவிலியர் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தூய்மை பணியாளர்கள் உட்பட மருத்துவ சிகிச்சை அளிக்க தகுதியற்ற நபர்களை பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது துறைசார் ஒழுங்கு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்நோயாளிகள் பிரிவை கண்காணிக்க 24 மணி நேரமும் மருத்துவர்கள், செவிலியர் சுழற்சி அடிப்படையில் பணியில் இருக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள துறை மருத்துவர்கள் மற்றும் புறநோயாளிகள் பிரிவு பொறுப்பு மருத்துவர்கள் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரை கட்டாயம் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் வழங்க பணிக்கு வருவது கட்டாயம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்போ அல்லது செவிலியர் பயிற்சியோ பெறாத தூய்மை பணியாளர்களை எக்காரணம் கொண்டும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவோ ஊசி போடவோ அனுமதிக்க கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் செயல்பாடு தொடர்பாக 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் சுகாதாரத்துறையின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்களை இளையராஜா சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ரசிகர்கள் தன்னை வாழ்த்துவதாகவும் தான் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இளையராஜாவிற்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் என்ற கிராமத்தில் பிறந்து தனது சகோதரர்களுடன் இசை பயணத்தை தொடங்கி அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறையில் கால் பதித்து உலக புகழ் வாய்ந்த சிம்பொனி இசை வரை பல சாதனைகளை படைத்து இசை உலகின் மகுடமாக திகழ்ந்து வரும் இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார் என்று கூறியுள்ளார். உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்று கூறியுள்ள விஜய், தமிழர்களின் பெருமையாக விளங்கும் இளையராஜாவிற்கு தங்களின் அன்பும் மரியாதையும் கலந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இளையராஜாவிற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இசையால் நம்மை என்றென்றும் ஆளும் இசைஞானிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். கருணாநிதி மீது கொண்ட மதிப்பின் காரணமாக தனது பிறந்த நாளையே ஒரு நாள் முன்னதாக மாற்றிக்கொண்டவர் என்று கூறியுள்ள ஸ்டாலின், இசைஞானி என்று கருணாநிதி அவருக்கு பட்டம் சூட்டியதையும் நினைவு கூர்ந்துள்ளார். அன்னக்கிளியில் தொடங்கி சிம்பொனி வரையிலான ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும் என்றும் ராஜா என்றும் ராஜாதான் என்றும் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். இதனிடையே தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்க
நேரில் வந்திருந்தும் செய்திகள் மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த முன்னாள் முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது இவ்வளவு அன்பும் பாசமும் வைத்து நாடு முழுவதுமாக இருந்து எல்லா மாவட்டங்களிலும் இருந்து வந்து வாழ்த்து தெரிவித்த அன்பு உள்ளவங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நயவஞ்சக துரோகத்தை வீழ்த்தி அதிமுகவை கட்டிக்காப்போம் என தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பல நேரங்களில் இழைக்கப்பட்ட துரோகங்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு கட்சியை வெற்றிப்பாதைக்கு அழைத்து சென்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 47 இடங்களை அதிமுக பெற்றுள்ள நிலையில் கட்சியிலிருந்து பல்வேறு பதவி சுகங்களை அனுபவித்துவிட்டு இன்று கட்சியை அழிப்பதற்கான செயல்களில் ஒரு சிலர் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களது எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போதைய சூழ்நிலையை எண்ணி எந்தவித அச்சத்திற்கும் பதட்டத்திற்கும் ஆளாக வேண்டாம் எனவும் களப்பணி ஆற்றி கட்சியை காப்போம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடானது என்று சாடியுள்ளார். தாவேக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் நிலவுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அருகே உள்ள ஏரிக்கரையில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்து நகை பறித்ததோடு அவரை அரை நிர்வாணப்படுத்தி ஆபாச படம் எடுத்து மிரட்டியுள்ள கொடூர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேடைகளில் மகளிர் உரிமை குறித்தும் புதியதொரு மாற்றம் குறித்தும் வாய்ஜாலம் காட்டி ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு இன்று முந்தைய திமுக அரசைப் போலவே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறி முழுமையாக முடங்கி கிடக்கிறது என்று அவர் விமர்சித்துள்ளார். மக்கள் நடமாட்டம் உள்ள கிரிவல பாதையிலேயே 10 பேர் கொண்ட கும்பல் இத்தகைய துணிகரமான குற்றத்தில் ஈடுபடுகிறது என்றால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மே 17 இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வைகோ, மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்தின் 5 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றார். எனவே அணை கட்ட மத்திய அரசு அனுமதி கொடுக்க தமிழக மக்களை வஞ்சிக்கும் சூழலை ஏற்படுத்தக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டார். அணை கட்ட முனைவதை தடுக்கவும் தமிழகத்தை வஞ்சிக்கும் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று வலியுறுத்தியும் இங்கே பல்வேறு விவசாய அமைப்புகள் கட்சிகள் துணையுடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறப்போர் ஆர்ப்பாட்டம் தகிக்கும் வெயிலிலும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சர் ஆன பின்னும் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் பிரச்சாரம் செய்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் விஜயின் திருச்சி பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாகவும் விவசாயிகள் தமிழக மக்களின் தேவைகளை உணர்ந்து அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரான பிறகும் கூட அறிவிப்புகளை வெளியிடாமல் தேர்தல் பரப்புரை செய்வதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ள அவர் மேகதாது பிரச்சினையில் நம்பிக்கையூட்டும் அறிவிப்புகளை விஜய் வெளியிடவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். நெல் கொள்முதல் குறித்த அறிவிப்புகளும் கூட முதலமைச்சர் விஜயின் திருச்சி பொதுக்கூட்ட உரையில் ஒலிக்கவில்லை என்றும் பயிர்க்கடன் தள்ளுபடியில் நடந்த குளறுபடிகள் குறித்தும் பேசவில்லை என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது மாநில செய்திகள். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் மிகவும் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது.
இதனை தொடங்கி வைத்து உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிகவும் முக்கியமான பணி என்றும், நம்முடைய திட்டமிடல் அனைத்தும் எதிர்காலத்திற்கும் ஏற்றவாறும் துல்லியமாகவும் அமைவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்டமாக வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், இரண்டாம் கட்டமாக வரும் பிப்ரவரி 2027 பணிகள் நடைபெற இருப்பதாகவும் கூறினார். நாமக்கல் மாநகராட்சியில் வீட்டு வரிக்கு விண்ணப்பித்தவரிடம் 8000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மாநகராட்சி பில் கலெக்டர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலுவம்பட்டியைச் சேர்ந்த பூபதி என்பவர் சொந்தமாக வீடு கட்டியுள்ளார். அந்த வீட்டிற்கு வரி விதிக்க கோரி நாமக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அப்போது வருவாய் உதவியாளர் உதயகுமார் 15000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அதற்கு முதல் தவணையாக 7000 லஞ்சம் கொடுத்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அறிவுறுத்தலின்படி எஞ்சிய தொகையை வருவாய் உதவியாளரிடம் கொடுக்க முயன்றபோது மறைந்திருந்த காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். அவருக்கு உதவியாக இருந்த தூய்மை பணியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பவானிசாகர் அணையில் வண்டல் மண் எடுக்க விவசாயிகளுக்கு நீர்வளத்துறை அனுமதி வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடியால் விவசாயிகளும் லாரி உரிமையாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த அணையின் நீர்த்தேக்க பகுதியில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் மற்றும் மண்பானை தொழிலாளர்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சத்தியமங்கலம், பவானிசாகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் வருவாய்த்துறை மற்றும் நீர்வளத்துறை அலுவலகங்களை அணுகி முறையாக விண்ணப்பித்து அனுமதி பெற்று வண்டல் மண் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பவானிசாகர் நீர்வளத்துறை அலுவலகத்தில் விவசாயிகள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொக்லைன் இயந்திரங்களை இயக்குபவர்களுக்கு முறைப்படி அனுமதி வழங்காமல் பாகுபாடு காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து ஏற்கனவே அனுமதி பெற்ற விவசாயிகள் லாரிகளை அனுமதிக்க கோரி 20க்கும் மேற்பட்ட லாரிகளை அப்பகுதியில் நிறுத்தி தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளில் படகின் பாதுகாப்பு, படகு நீளம், அகலம், விசைப்படகுகள் தரம் குறித்து மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட 4 மாவட்ட மீன்வளத்துறையினர் 20 பேர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக அரசு விசைப்படகிற்கு ஓராண்டிற்கு 19000 லிட்டர் விற்பனை வரியில்லாத மானிய விலையில் டீசல் வழங்குகிறது. இந்த மானிய டீசல் பெறும் படகுகளை மின்துறையினர் மீன்பிடி தடைக்காலமான ஜூன் 15ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்து மானிய டீசலுக்கு படகு உரிமையாளரிடம் புதிய புத்தகம் வழங்கி வருகின்றனர். இதற்காக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 546 விசைப்படகுகளில் படகின் பாதுகாப்பு, தரம், படகு நீளம், அகலம், படகில் பூசப்பட்ட நிறம், படகில் பொருத்திய இன்ஜின், குதிரை திறன் குறித்த ஆய்வு இன்று முதல் தொடங்கியது. மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட 4 மாவட்டத்தைச் சேர்ந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் 20 பேர் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்விற்கு உட்படுத்தப்படாத படகுகளுக்கும் தமிழக அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் குதிரைத்திறன் கொண்ட எஞ்சின் பொருத்தப்பட்ட விசைப்படகுகளுக்கும் மானிய டீசல் நிறுத்தப்படும். மேலும் பயன்பாட்டில் இல்லாத படகிற்கு மானிய டீசல் பெறும் முறைகேட்டை கண்டுபிடித்து தடுக்கவும் ஆய்வு நடத்தப்படுவதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 1800 வார்த்தைகளை கொண்டு அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர் வரைந்துள்ள தத்ரூப ஓவியம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. சத்திரப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் பகுதி நேர ஓவிய ஆசிரியரான அன்புச்செல்வன் இளையராஜாவின் திரையுலகில் சாதனையை சிறப்பிக்கும் வகையில் இந்த ஓவியத்தை உருவாக்கியுள்ளார். அன்னக்கிளி மற்றும் இளையராஜா 50 என்ற 1800 வார்த்தைகளை மட்டுமே வடிவங்களாக கொண்டு இந்த உலக சாதனை ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இந்தியா, இங்கிலாந்து இடையேயான 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இங்கிலாந்தின் டாண்டன் நகரில் இரவு 11 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இரு அணிகளும் களமிறங்குவதால் இந்த ஆட்டம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் 38 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவும், இரண்டாவது போட்டியில் 26 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.